தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. மிக நீண்ட நாட்களாகவே GDS ஊழியர்களுடைய மருத்துவ செலவினை அஞ்சல் துறை ஏற்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஏற்கப்படாமல் தீர்வு காணப்படாமல் நிலுவையிலே இருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். தற்பொழுது 16/2/2024 அன்று அஞ்சல் துறை ஒரு கடிதத்தினை அனுப்பியிருக்கிறது. அந்த கடிதமானது அனைத்து மாநில அஞ்சல் துறை தலைவர்களுக்கும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் அனுப்பப்பட்டு இருக்கிறது. அதிலே டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஒரு திட்டத்தினை உருவாக்கி இருக்கிறது. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜன் ஆரோக்கிய யோஜனா PMJAY என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்திலே GDS ஊழியரை மருத்துவ சிகிச்சைக்காக சேர்ப்பதற்காக ஒரு திட்டத்தினை தீட்டியிருக்கிறது. இந்த திட்டத்திலே ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஸ்கீம் என்ற ஒன்றை 5 லட்சம் ரூபாய் வரை செலவை ஈடுகட்டுவதற்கான அந்த திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக அஞ்சல் துறை முடிவெடுத்திருக்கிறது. பப்ளிக் செக்டார் மற்றும் பிரைவேட் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்களிலே மருத்துவமனைகளிலே கேஷ்லெஸ், அதாவது பணம் செலுத்தாமல் ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கான சிகிச்சை பெறுவதற்கான வழிமுறைகள் இதன் மூலமாக ஆராயப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு GDS ஊழியரும் மாதம் ரூபாய் 250 முதல் 300 ரூபாய் வரை இதற்கான சந்தா தொகையாக அவர்களுடைய TRCயிலே பிடித்தம் செய்யப்படும். ஆரம்ப கட்டத்திலே அந்த முதல் கட்ட தவணையானது அஞ்சல் துறையால் நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டிக்கு நேரடியாக செலுத்தப்படும். அவ்வாறு செலுத்தப்பட்ட பின்னால் 1 மாதத்திற்கு பின்னதாகத்தான் இந்த திட்டமானது நடைமுறைக்கு வரும். இந்த முதல் கான்ட்ரிபியூஷன் செலுத்திய பின்னாலே 1 மாதத்திற்கு பின்னாலே வரக்கூடிய இந்த திட்டத்திற்கு நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி என்பது IT சப்போர்ட் மூலமாக அவர்களுடைய கிளைமை தொடர்ச்சியாக பரிசீலிப்பதற்கான வழிமுறைகளை காணும். இந்த PMJAY ஸ்கீம் என்பது இன்று வரை டெல்லி, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் ஆகிய 3 மாநிலங்களிலே அமுல்படுத்தப்படவில்லை. அந்த மாநிலங்களிலே பணிபுரியக்கூடிய GDS ஊழியர்கள் CGHS எம்பனல்டு ஹாஸ்பிட்டலிலே, அதாவது CGHS ஆல் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெறுவதற்காக அனுமதிக்கப்படுவார்கள். இது குறித்த கருத்துக்களை மாநில தலைமை அஞ்சலக தலைவர்களும் மற்றும் தொழிற்சங்கங்களும் தருமாறு இலாக்கா கோரியிருக்கிறது. உள்ளபடியே இந்த திட்டமானது PMJAY என்கின்ற இந்த திட்டமானது வறுமை கோட்டிற்கு கீழாக உழலக்கூடியவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம். ஒருவேளை GDS ஊழியர்களும் கூட பணி ஓய்வுக்கு பின்னால் வறுமை கோட்டிற்கு கீழே உழலக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற நினைப்பாலோ என்னவோ அவர்களையும் இந்த வறுமை கோட்டிற்கு கீழே உழலக்கூடியவர்களுடன் இணைத்து இந்த திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. இருந்தாலும் பரவாயில்லை, ஒன்றுமில்லாமல் இருப்பதற்கு ஏதேனும் ஒரு திட்டத்தை முதலிலே அறிமுகப்படுத்தினால் கூட அதற்கு பின்னால் அதனை செம்மையாக்குவதற்கான பல்வேறு வழிமுறைகளை பின்னர் கையாண்டிட முடியும் என்கின்ற அடிப்படையிலே நிச்சயமாக இதனை வரவேற்றதான் நாம் வேண்டும். இந்த திட்டத்தின் கீழாக குடும்பம் என்பது அந்த சம்பந்தப்பட்ட GDS ஊழியர், அவருடைய மகன், திருமணமாகாத மகள், மனைவி, மாமனார், மாமியார், பேர குழந்தைகள், மாமனாருடைய தகப்பனார், மாமியாருடைய தாயார், இவர்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் பேரண்ட்ஸ் என்பது விடுபட்டு இருக்கிறது. தாய் தந்தை என்பது விடுபட்டு இருக்கிறது. இது கண்டிப்பாக சேர்க்கப்பட வேண்டும். தாய் தந்தை என்பது சேர்க்கப்பட வேண்டும். சேர்த்துவிட்டால் இது சரியாக இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு ஒமிஷனாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆக இந்த திட்டமானது அறிமுகப்படுத்தப்படலாமா அல்லது இதில் மாற்றங்கள் வேண்டுமா என்கின்ற அளவிற்கு இன்று கமெண்ட்ஸ் கேட்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நாம் இதை வரவேற்போம். இட் இஸ் ஆன் ஒன் ஸ்டெப் அட்வான்ஸ்மெண்ட் என்ற நிலையிலே இந்த பதிவினை முடிப்போம். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.